ஞானசேகரன் யார் அந்த சாருக்கு இது ஞானசேகரனுக்கு 7 நாள் போலீஸ் காவல் எடுத்துருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, இனி இந்த யார் அந்த சாரை பிடிக்கவே மாட்டான். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள்லாம் நல்லா யோசிங்க. அந்த பெண் விஷயம், அண்ணா பல்கலைக்கழக பெண் விஷயத்தில் என்ன நடந்தது? உயர் நீதிமன்றம் தனி குழு அமைச்சிட்டாங்க, 3 பேர் கொண்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். நீங்கள் விசாரித்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு. அப்போ அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் எதுக்கு காவலில் எடுக்கிறான் சொல்லுங்கள்? அவங்க தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் எதுக்கு காவலுக்கு இருக்கிறீங்க? முன்னாடி போலீஸ் காவல் குறிப்பிட்ட கால வரைக்குள்ளே 15 நாளைக்குள்ளே எடுக்கணும்னு சட்டம் இருந்தது. இப்போ அந்த சட்டம் மாறி போச்சு. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே வர கூட எடுக்கலான்னு இருக்குது. எதற்கு போலீஸ் அவசரப்பட்டு இப்போ ஞானசேகரனே போலீஸ் காவலில் எடுக்கிறீங்க? ஞானசேகரன் உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் காவலில் எடுக்கிறீங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நிச்சயம் ஞானசேகரனை வச்சு உண்மையை சொல்லாதன்னு சொல்லி இவர்கள் பயமுறுத்தி அவன் வாயை திறக்காமல் செய்வது உறுதி. இந்த விஷயத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் யார் அந்த சாருங்கிறவரை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். நான் சொல்லிட்டேன், அவர்களுக்கும் பெண் குழந்தைகள் உண்டு, அவர்களுக்கு இதே கதி வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சாபம். அவங்க இவ்வளவு இதாக ஒரு ஆளுங்கட்சியவும் முதலமைச்சரையும் ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு மோசமான விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். இப்போ எடுத்துட்டாங்க, அவனுக்கு சொல்லுவாங்க, நான் உனக்கு இருக்கோம், உண்மையை மட்டும் சொல்லிடாத, காட்டி கொடுத்து விடாதே அப்படின்னு அவனை பயமுறுத்துவதற்காகத்தான் இந்த 7 நாள் காவலில் எடுத்திருக்காங்க. இனி எந்த காரணம் கொண்டும் யார் அந்த சார் வெளியில் வரமாட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் வரை அவர் வெளியில் வரமாட்டார். யார் அந்த சாருங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அவர் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார். வாக்கிங் போகும்போதெல்லாம் பின்னாடி வந்தார், எடுமுடி மாதிரி தெரிஞ்சாருங்கிறதுல ஸ்டாலின் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கொலைகளை எல்லாம் பக்காவாக மறைப்பார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு கொலை பண்ண வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ கொலை பண்ணவன் நம்மக்கிட்ட வரானேன்னு சொல்லி அவனை விட்டு ஒதுங்குவோம். அவனை காப்பாற்றுறதுக்கோ அவனை இது பண்ணுறதுக்கோ பண்ண மாட்டான். நாங்கள்லாம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா கூட அந்த கொலை பண்ணவனுக்கு ஆஜரே ஆக மாட்டோம். ஏன்னா மனசாட்சி, ஸ்டாலினுக்கு துளி கூட மனசாட்சி கிடையாது, வைகோவுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட கொலைகளை மறைப்பதில் அவர் வல்லவர். கட்சிக்காரனை காப்பாற்றணும், தனக்கு தெரிஞ்சவனை காப்பாற்றணும்னா என்ன வேணாலும் செய்வார். அதனால் அவர்கள் துணையுடன் காவல்துறை இப்போ உண்மையை மறைப்பதற்கான முயற்சி தான் ஞானசேகரனை போலீஸ் கஸ்டடி எடுத்தது. 180 நாள் வரை எடுக்கலாமா நீங்கள் போலீஸ் கஸ்டடி? முன்னாடி மாதிரி குறிப்பிட்ட காலவரை இல்லையே, ஏன் அவசரப்பட்டு இப்போ எடுக்கிறீங்க? 3 பேர் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, 3 ஐபிஎஸ் அதிகாரி கோர்ட்டால் நியமித்தவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த பக்கம் ஏன் விசாரிக்கணும்? அவசியம் என்ன? அவனை பயமுறுத்துறதுக்கு தானே. உண்மையை சொல்லிடாத அந்த குழுட்ட, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்வதற்காகத்தான். ஏன்னா இது மாதிரி பல விஷயங்களை நான் பார்த்தவன், ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட பல வழக்குகளை பார்த்தோம். இதுதான் நடக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் யார் அந்த சாரை இனி நம்ம மறந்துட வேண்டியதா? அந்த பெண்ணுக்கு இனி நீதி கிடைக்காது. இறைவன் தான் இந்த குற்றவாளிகளுக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுபவர்களுக்கும் இறைவன் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்க முடியும். நம்ம கையில் அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருப்பவர்கள் அயோக்கியத்தனத்தில் ஈடுபடுறாங்க, மனசாட்சியை வித்துட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் அவங்களுக்கு துணை போகிறாங்க. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீதிமன்றம் விசாரிக்க சொன்னாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. விசாரணை அதிகாரிகள் யார்? இங்கே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே. பெரிய ஆஃபீஸருக்கு எதிராக அவங்க இப்படி சொல்லுன்னு சொன்னால் எப்படி மாற்றி சொல்லுவாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வருது நமக்கு. ஏன்னா அந்த விசாரணையில் என்ன நடக்குதுங்கிறது உங்கள் பேட்டியாகவே கொடுக்குறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிஜிபி அலுவலகம்னு வருது அறிக்கை. டிஜிபி நல்ல மனுஷர், மனசாட்சி உள்ளவர், அவர் அறிக்கை விடமாட்டேன்ட்டார். உடனே அலுவலக பேர் சொல்லி அறிக்கை வருது, டிஜிபி அலுவலகம். இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இனிமேல் யார் இந்த சாரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த நீதிபதிகள்